ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். இன்றைக்கி பக்தி எப்படி வரும், பக்தியிலேருந்து எப்படி ஞானத்துக்குள்ளே போகிறது, இல்லை பக்திக்குள்ளேயே இருந்து இந்த பூலோகத்தை நம்ம முடிச்சுக்கிறதா, இல்லை ஞானத்துக்குள்ளே உள்ள தவத்துக்குள்ளே போகிறதா அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்பா அம்மா பிறந்தவுடனே நம்ம ஒரு 4-5 வயசில் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? கோயில். மொட்டை அடிக்கிறதுக்கு கோயில். கோயில் எதற்கு? கோயில்னால் என்னப்பாங்க, என்ன நடக்குது? இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு செயல்பாடு தான் பக்தி. அப்பா அம்மா தான் பழக்குவாங்க, இது கோயில். ஃபஸ்ட்டு அம்மா எதோ சொல்லித்தரா, அப்பாவை சொல்லு, கண்ணா அப்பா பாரு, கண்ணா அப்பா பாரு, அப்பான்னு கூப்பிட்டு பாரு, உங்கள் அப்பா பாரு, உங்கள் அப்பா பாரு. அப்பான்னு யார் சொல்லித்தரா? அம்மா தான் சொல்லித்தருவா. அப்பாவை காட்டிட்டார். அப்பா யாரை காட்டுறாரு? நல்ல குருவை காட்டி கொடுப்பார். வாதியார் ஸ்கூலில் யார் சேர்த்துறா போய்? அப்பா தான் காட்டி. குரு யாரை காட்டித்தரார்? இறைவனை காட்டி கொடுப்பான். அறம் சொல்லி கொடுப்பான், வாய்மையை சொல்லி கொடுப்பான், இறைவனை காட்டுவான். நல்ல உத்தம குரு, இறைவனை காட்டி கொடுக்குற அப்படிப்பட்ட உத்தம குரு பக்தி சொல்லி தருவார். என்ன விதமான பக்தி? சாமி கும்பிடுன்னு சொல்லுவார், என்ன வேண்டுன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவரும் வேண்ட மாட்டார், கேட்க மாட்டார். அதான் ஏற்கனவே பக்தியில் சொல்லுவேன், தொட்டார் தொழுதார் தொழுது நின்றார், நின்றுட்டான் ஞானம் தாங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்துடுவார். பக்திக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, பக்தியில் ஆழ்ந்து போய் குரு வழியில் கற்றுக்கிட்டு குரு தான் சொல்லித்தரார், இறைவனை கும்பிடணும், கொஞ்சம் நேரம் உட்காரு கோயிலில், இறைவனை கொஞ்சம் நேரம் நினை. கோயில் எதற்கு? இறைவனை நினைக்க மட்டும்தான். அங்கேயாவது போய் நீங்கள் நினைங்கன்னு தாங்க கோயில் அங்கங்கே கட்டி வச்சோம். ஊருக்கு ஒரு கோயில் கட்டி அந்த ஊரில் போய் கடவுளை நீ நினை, உனக்குள்ள ஒழுக்கத்தை வளர்த்துக்கோ. வேண்டறதுக்கு உனக்கு தெரியும்னா குருக்கிட்ட போய் கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டா போ. சங்கல்பம், எனக்கு இது வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல கல்வி கொடு, கள்ளமற்று கபடற்று சொல்லற்று சுமையற்று வாழ்க்கையில் எவன் ஒருவன் வாழ்கின்றானோ இறைவன் அங்கே குடியிருப்பான். கள்ளமில்லாத வார்த்தை, கள்ளமில்லாத பார்வை, கபடில்லாத பேச்சு, உள்ள ஒரு குறையில்லா சிந்தனை. அப்போ இந்த 4 விதமான சாரங்களில் நம்ம வாழ்ந்தாவே இறைவன் ஒன்றுள்ளே இருப்பான். இறைவன் இந்த 4க்குள்ளேயும் தாங்க இருக்கிறான். 4 படி இருந்தால் 4 பொருளை நம்ம கடைபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரே வரியில் சொன்னால் அறவாழ்வு. நம்ம இந்த பூமியில் கருணையாக அறமோட வாழ்ந்துட்டோமா இறைவன் ஒன்றுள்ளே இருப்பான். நம்ம அந்த மாதிரி இருந்தால் நம்ம முகம் ஜோதியாக மாறிக்கும், இறைவனே உள்ள வந்துடுவார். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும், மாற்றமே கிடையாது. நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியாது, நம்ம சூழ்நிலை விடாது. நேர்மையாக இருக்கிறதுக்கு பரிசு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? கரெக்டு, சோதனை என்றே சொல். சோதிப்பாங்க. நேர்மையானவர்களுக்கு சோதனை அதிகம் அதிகம் அதிகம். கண்ணீர் காணிக்கையாக்கும். நேர்மையில் என்னவோ தேடிட்டு இருக்கோம், தேடுறது எதுவும் முழுமையாக கிடைக்க போகிறதில்ல. மனுஷ வாழ்க்கையில் தேடுறது எதுவும், இந்த மனிதன் மட்டும் தேடி முற்று பெற்றான் என்றால் ஞானம் அடைந்துடுவான். பக்தியிலும் முக்தி அடையலாம், ஆனால் பக்தியில் முக்தி அடைவது சிரமம். முழுசாக நீ படிக்க முடியாது. தேவாரம் படித்து தேவாரத்தில் சொல்கிற மாதிரி வாழணும். திருவாசகம் படித்து திருவாசகம் படிக்கிறதோடு மட்டும் பத்தாது, திருவாசகம் சொல்கிற மாதிரி வாழணும். நம்மளை வாழ விடாததுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? ஆசை. ஆமாங்க, ஆசை தாங்க. நம்ம அப்பெல்லாம் ஆசை வச்சுருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஆசைப்படுறது. நமக்கு தேவைக்கும் ஆசைப்படுறது, தேவையில்லாத ஆசைப்படுறது, அடுத்த பொருளை ஆசைப்படுறது, அவங்க வீட்டு பொருளையும் ஆசைப்படுறது. இது இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும், எது இருந்தால் அது நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எதையுமே அனுபவிக்க மாட்டாங்க. எதையும் ஒழுங்காக அனுபவிக்க மாட்டாங்க. நமக்கு பிறப்புக்கே நோக்கம் இல்லை, அதனால தான் நமக்கு தெரியுது. பிறப்புக்கு நோக்கம் இருந்து அதை தெரிஞ்சு அதுபடி வாழ்ந்து முயற்சி பண்ணால் அதுக்கு சொல்லிக் கொடுக்குற குருநாதன். எல்லாத்துக்கும் மூலப்பொருள் குருவாக தான் போகிறோம். குரு இல்லைன்னா அந்த விஷயம் பண்ண முடியாது. குரு இல்லைன்னா இங்கே ஞானம் அடைய முடியாது. குரு இல்லைன்னா இறைவனையே தொட முடியாது. 3 முறை ஆட்டி கையெடுத்து கும்பிட்டு நீ கிளம்பிடுவா, அவ்வளோதான். பூமியில் அறத்தோட எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவன் ஜோதி வடிவாம் மாறிவிடுவான். ஆனால் அது வாழ்கிறதுக்குள்ளே படுற சோதனை பெருசு. எல்லாம் கஷ்டப்படாமல் எதுவும் வராதுங்க, கஷ்டப்படாமல் ஒன்றுமே வராது. அதான் சொல்கிறார், அறத்தான் அறம்புருகன்றான் பொருளால் பேரின்பம் காண்பானே. அறப்படி பொருள் சேர்றது கஷ்டம், அப்படி சேர்த்தினா அது இன்பத்தை தான் தரும், ஒரு நாளும் துன்பத்தை தராதுன்னு சொல்கிறார் வள்ளுவர் பெருமான் கூட.
அதனால் அறம் ரொம்ப 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 முக்கியம். வாய்மையாக இருந்து குருவழியில் போய் பக்தியிலேருந்து ஒரு சின்ன மாற்றம் ஞானம், சின்ன மாற்றம். ஆனால் பக்திக்குள்ளே நீ ஓரளவு தெளிவாகிடுவ. ஞானத்துக்குள்ளே ஈஸியாக நுழையும் போது தவ வாழ்க்கைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அது கூட்டிகிட்டு போயிடும். அங்கே போகும்போது இறைவன் ஜோதி சுரூபமான இறைவனை நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றுள்ளேருந்து தன்னுள்ள இருக்கக்கூடிய இறைவனை தானாகவே கண்டுகளிக்கலாம். உள்ளே யார் இருக்கா, அதான் சொல்கிறேன், உத்தமன் உள்ளிருக்கான் என்று ஓம்புக, உத்தமன் உன்னோடு இருக்கான் என்று ஓம்புக. உன்னோடையே தான் இறைவன் இருக்கார். இறைவன் வெளியே தேடி எங்கேயும் ஆக போகிற விஷயம் ஒன்றும் கிடையாது. நான் நீ என்ற பேதமற்ற நிலையும், நான் நீ என்ற ஒன்று உணர்ந்து ஏகாந்தமாக வாழ்ந்த நிலையும், நானும் நீயும் ஒன்றே அவனும் ஒன்றே என்ற உணர்ந்த நிலையும் இறைவன் அவனுள்ளே இருப்பார். சிவா.